Hello children, welcome back to EVS class. This is types of animals. Today you are going to learn wild animals. Wild animals na enna parunga? Wild animals அப்படினா என்னது? காட்டு விலங்குகள். Animals live in the forest. நீங்க டிவில பார்த்திருக்கீங்கல? Very good. அதெல்லாம் என்னது? காட்டு விலங்குகள். You can see the picture. First one பாருங்க என்னென்ன? Tiger. Tiger. What's this? Tiger na என்னமா? புலி. Very good. Next பாருங்க elephant. What's this? Elephant. Elephant na என்னது? யானை. யானை எங்க பார்த்திருக்கீங்க? கோயில் டெம்பிள்ல கோயில்ல பாத்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க bear. bear na என்னது? கரடி. Very good. Next monkey. monkey na என்னது? குரங்கு. அடுத்து பாருங்க fox. fox na என்னது? நரி. ஓகே நரி ஊளையிடும்ல சத்தம் போடும்ல. அடுத்து giraffe. what's this? giraffe. giraffe na என்னது? ஒட்டகச்சிவிங்கி. அடுத்து வந்து நீளமா இருக்கு பாருங்க. இது கழுத்து நீளமா இருக்கு உயரமா இருக்கும். ஓகே this is giraffe. giraffe. நெக்ஸ்ட் பாருங்க lion. lion na என்னது? சிங்கம். யார் காட்டுக்கு ராஜா? பாட்டி கதை சொல்லும்போது சொல்லியிருக்காங்களா? அதுதான் லயன். ஓகே நெக்ஸ்ட் ஸ்னேக். ஸ்னேக்னா என்னது? பாம்பு பயமாக இருக்கும்ல. இது என்ன பாருங்க? ரெனோ. ஓகே அது ஒரு அனிமல். கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல் நேம். நெக்ஸ்ட் யூ கோ டு ரீட் த வாட்டர் அனிமல்ஸ். வாட்டர் அனிமல்ஸ்னால் என்ன பாருங்கள்? தண்ணியில் இருக்கு இல்லையா? அனிமல்ஸ் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்டு வாட்டர் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஷார்க், ஜெல்லிஃபிஷ், சீஹார்ஸ். சீஹார்ஸ்னால் என்னது? கடற்குதிரை. ஓகே வேர்ல். வேர்ல்னால் திமிங்கல்னு சொல்லுவோம், பெரிய மீன். அது பேர் தான் அது வேர்ல். கிராப். கிராப் இப்போ கூட பார்த்துருப்பீங்க பாருங்கள், நண்டு. பாருங்கள் இது ஒரு ஆக்டோபஸ். அது ஒரு வாட்டர் அனிமல்ஸ் ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் லாப்ஸ்டர். லாப்ஸ்டர் ப்ரான் எல்லாமே ஒன்று தான். இறால் சாப்பிட்ருக்கீங்கல்ல அதுதான். அடுத்து டால்ஃபின், கோல்டு ஃபிஷ். ஓகே தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஒன்ஸ் அகெயின் shall we say the names of wild animals and water animals? சொல்லலாமா? say all of you, listen and repeat like me. Tiger, elephant, bear, monkey, fox, giraffe, lion, snake, rhino. Water animals shark, jellyfish, seahorse, whale, crab, octopus, lobster, dolphin and goldfish. Okay children, practice it at home. Now we are going to do the exercise. Look at the picture. Tick the wild animals. உங்களுக்கு இந்த பிக்சர் பாருங்கள். இதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் தெரியுதா? சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ் அஃப்கோர்ஸ் ரெனோ, பியர், டைகர் அண்ட் ஸ்னேக். ஓகே அண்ட் ஸ்னேக். These are the wild animals. Do this exercise in your book. ஓகே உங்கள் புக்கில் இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும். Do you understand children? நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை ஈச் பிக்சர் அண்ட் ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் இட்ஸ் நேம். ஒன் ஹேஸ் டன் ஃபார் யூ. இங்கே பாருங்கள் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பியர். அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பி. ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் பி. அங்கே பி ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் பிக்சர் இஸ் திஸ்? மங்கி. ஃபர்ஸ்ட் லெட்டர் மங்கியில் எம் ஃபார் மங்கி சொல்லுவோம் இல்லையா? இது வந்து எம், கேபிட்டல் எம் அண்ட் ஸ்மால் எம். ஓகே நெக்ஸ்ட் வாட்ஸ் திஸ்? elephant. elephant first letter is E. stroke letter small letter வந்து இப்படி போடணும். ஓகே elephant. next பாருங்க lion. L for lion. குட்டிய L வந்து இப்படி போட்டு small letter. next giraffe. G small letter வந்து
G, small letter. Okay. Next, fox. F for fox. This is small letter F. Okay. I hope you are all understood. So, dear children, complete the exercise. Next picture. You can see the next picture also. Look at the picture. Circle the water animal. இதில் வந்து first wild animal பார்த்தோம் இல்லைங்களா, இதில் water animal உங்களுக்கே தெரியும், ஈஸியாக find it பண்ணிடுவீங்க. water பாருங்க, octopus, dolphin, whale, next crab. Okay, do you understand? Next exercise, identify each picture the same the first letter of its name. இப்போ crab இருக்கு, இப்போ goldfish next. Okay, goldfish na first letter G வரும் இல்லையா, அதுக்கு அடுத்து G, stroke G, sorry small letter. Next dolphin, அமர் jellyfish J, அது மாதிரி stroke J போடணும். octopus O, stroke. ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த 2 பிக்சருக்கு என்ன வரும் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ் இன் யுவர் புக். ஓகே சில்ட்ரன், டு அண்டர்ஸ்டாண்ட்? சே எனி 2 வாட்டர் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் அனிமல்ஸ். திஸ் இஸ் homework for you. I hope you are all understood. Thank you children.